ஹாய், நான் உங்கள் வசந்த், ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் அக்குபஞ்சரிஸ்ட், பிரிசம் ஹெல்த் கேர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சைனஸ். ஸோ ஜென்ரலாக சைனஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஸ்கல்ல பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேசஸ் இருக்கும். அதில் வந்து ஏர் ஃபில் ஆகிருக்கும். அந்த கேவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரான்டல்னு சொல்லுவோம், இந்த இடத்துல ஸ்பீனாய்டுன்னு சொல்லுவோம், இங்கே எத்தனாய்டுன்னு சொல்லுவோம், இங்கே வந்து மேக்ஸிலரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 பார்ட்டில் வந்து 2 பக்கமும் இருக்கும். ஸோ இந்த கேவிட்டிஸில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷன் இல்லை ஸ்வெல்லிங் இல்லாட்டி ஒரு நீர் தங்கி இருக்குது, அதாவது ஃப்ளூயிட் ஃபில்டே சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சைனசைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி சைனஸ். அதுதான் நம்ம சைனசைட்டிஸ் சொல்கிறோம். ஸோ இதோட மெயினான காசஸ் எதனால தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு. ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சு கோல்டு வந்துச்சுன்னா நமக்கு முகம் அப்படி வீங்கிற மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ காமன் கோல்டு, ஏதாவது அலர்ஜிஸ், ஏதாவது பொல்யூட்டன்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி ஆகிடும். அது வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம சைனசைட்டிஸ் சொல்கிறோம். ஸோ மேஜர் என்ன பார்க்கலாம், அதுக்கு அடுத்த லெவல் என்ன காசஸ் பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன், ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி இருக்கிறது கூட நமக்கு காசஸாக இருக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சோடனே ஸ்வெல்லிங் இருக்க போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மூக்கில் வந்து ஒரு ஸ்வெல் ஏற்பட்டு மூக்கில் வந்து ஸ்டஃபி நோஸ் சொல்லுவாங்க. மூக்கில் வந்து கரெக்டாக அந்த ஒரு பிளாக்கேஜ் மாதிரி இருக்கலாம். ஸோ இது ஸ்டஃபி நோஸ் சொல்லலாம். ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஸோ ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் கஷ்டமாக இருக்கும் மூக்கு வழியை விடுறதுக்கு. ஸோ வாய் வழி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தே ஓப்பன் அதே மவுத், வாய் வழியை மூச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து செகண்டரி, அதாவது ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ், நோஸ் வந்து ஸ்டஃபினஸ் இருக்கும். ஸோ அதனால் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியா அரௌண்ட் தி ஐஸ், கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெல்லிங், ஒரு டெண்டர்னஸ், தொட்டோனே வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வீங்கிற மாதிரி இருக்கும், அதனாலே தலைவலி வர மாதிரி ரொம்ப இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக்கான சிம்டம்ஸ். இது காமனாக எல்லாருமே டே டு டே சொல்றது. ஸோ இஃப் அன்ட்ரீட்டட், இது ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட் பண்ணலை, சப்போஸ் சைனஸ் தானே எல்லாருக்கும் சொல்கிறது காமன் டேர்ம் தானே, நான் ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டேன், இதோட அடுத்த லெவல் என்ன ஆகும், இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல், அதாவது கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்வெல்லிங் ஏற்படலாம், ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகலாம். இது பேர் என்ன, ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ். கண்ணை சுற்றி ஒரு ஸ்வெல்லிங் ஏற்பட்டு இன்ஃபெக்ஷனே ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஆப்சஸ். ஆப்சஸ்னா இந்த கட்டியாக இருக்க நீர் வந்து தங்கட நீர் கட்டி சேர்ந்துடும், ஒரு பஸ் மாதிரி ஆகிடும். உள்ளக்குள்ள பஸ் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஆப்சஸ் சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஷன் ப்ராப்ளம். இது அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், விஷன் கண்ணுக்கு போகிற நர்வ்ஸ்ல வந்து அஃபெக்ட் ஆகிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ என்ன ஆகும், கண்ணோட பார்வைகள் சில குறைபாடுகள் ஏற்படலாம். ஸோ விஷன் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன், அதுக்கு அடுத்த லெவல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர். இன்ட்ராக்ரேனியல் தலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். எதனால, இன்ஃபெக்ஷன். மெனிஞ்சைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி மெனிஞ்சஸ், அதாவது சரௌண்டிங் லேயர் ஆஃப் தி ஸ்பைனல் கார்ட் அண்ட் பிரெயின். இது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது பிரெயின் அளவு போயிட்டு உங்களுக்கு இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும், உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும், ஹெட் ஏக்ஸ் கிரியேட் ஆகும், விஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆப்சஸ். இதே ஆப்சஸ் சொன்னாலே அந்த நீர் வந்து கட்டி ஆயிடுச்சுன்னா அந்த பிரெயின் ஆப்சஸ் சொல்றது பிரெயின்லேயும் நடக்கலாம். ஸோ இது வந்து செகண்டரி காம்ப்ளிகேஷன், ரொம்ப சிவியரான காம்ப்ளிகேஷன்ஸ். அப்புறம் வேற என்ன நடக்கலாம், சப்டியூரல் எம்பமா அப்படின்னு சொல்லுவாங்க. சப்டியூரல் எம்பமான கலெக்ஷன் ஆஃப் பஸ் பிட்வீன் தி பிரெயின்ஸ் அவுட்டர் மெம்பரேன், அதாவது பிரெயினோட அவுட்டர் மெம்பரேனுக்கும் மிடில் மெம்பரேனுக்கும் நடுவில், பிரெயினுக்கு நடுவில் ஒரு ஃப்ளூயிட் வந்து கலெக்ஷன் ஆகிடும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சப்டியூரல் எம்பமான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிவியரான கண்டிஷன்ஸ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ, இஃப் இட் இஸ் அன்ட்ரீட்டட். ஸோ மை கைண்ட் அட்வைஸ் இஸ் சைனஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக விட்டுறாதீங்க. எவ்வளோ ஏர்லியர் நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோ ஏர்லியர் நம்ம ட்ரீட் பண்ணி ரெக்கவரி பண்ண முடியும். நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் மூலிமா நம்ம ரொம்ப பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம். சைனசைட்டிஸ்க்கு வந்து அக்குபஞ்சர் வந்து ரொம்ப எஃபெக்டிவான, காஸ்ட் எஃபிஷியன்ட்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சரிங்களா. அது இல்லாமல் மற்றபடி சின்ன சின்ன எக்ஸசைசஸ், நேசல் எப்படி க்ளீனாக வச்சுக்கணும், ஸோ இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படி பார்த்துக்கணும், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லி தரும்போது உங்களோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிவியாரிட்டிலேருந்து நம்ம ஈஸியாக விடுபடலாம். ஓகே, தேங்க்யூ.